டேய் என்னடா பண்றீங்க? பிரேயர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, சீக்கிரம் போங்கடா. டேய் இப்ப வந்தேன்னா உன்னை முட்டி போட வச்சிருவேன் பாத்துக்க. போடா சீக்கிரம் உள்ள. பிடி சார், பிடி சார். இருக்கிற டென்ஷன்ல இது யாருன்னு தெரியலையே. பிடி சார் பிரகாஷ், பிடி சார் பிரகாஷ் உங்களை தான். அடடே, சயின்ஸ் மிஸ் சந்தியா நீங்க தானா? என்ன சார் காலங்காத்தாலே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சந்தியா மிஸ். கிளாஸ் சார்னா நீங்க பசங்களை பார்த்துக்கிறீங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் தானே பார்த்துக்கணும். இன்னைக்கு கொடி ஏற்றி வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிருவேன் போல மிஸ். நான் வேணா எல்லா பசங்களுக்கும் சயின்ஸ் கிளாஸ் எடுத்துறவா சார்? அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்ககிட்ட சயின்ஸ் படிக்கிறதுக்கு நானும் வரவா? ஆமா சார், எத்தனை மணிக்கு கொடி ஏத்தணும்னு ஹெச்எம் சார் சொல்லியிருக்காங்க. அதுவா, 10 மணிக்கெல்லாம் கண்டிப்பா கொடியேற்றணும்னு சொல்லிட்டாங்க. இந்த பிடி வாத்தியாருக்கு வேற வேலையே இல்லை. என் நேரம் பார்த்தாலும் சந்தியா டீச்சர்கிட்ட பல்ல காட்டிட்டு இருக்கதே வேலையா போச்சு. அட போங்க சார், யார் யாருக்கிட்ட பேசினா நமக்கு என்ன, வாங்க நாம போலாம். என்ன சார் நீங்க நாட்டு நடப்பு உலக வழக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி தரீங்க, ஆனா நம்ம ஸ்கூல்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாட்டீங்களே. நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? வர வர இந்த பிடி சாரோட தொல்லை தாங்க முடியல. பசங்களை பிடி அவர்ல கூட கொஞ்ச நேரம் பிடிச்சு வச்சுக்கிறாரு. மேத்ஸ் நான் நடத்துறதா வேணாமான்னு தெரியல. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கும் போது நான் பிடி சார் பத்தி பேசணும். எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார். பிடி அவருக்கு அப்புறமா என்னோட அவர் வரவே வராது. Sing in the rain, I want swing in the rain. அடடே, இங்கிலீஷ் மிஸ் வந்துட்டாங்க போல. ஓகே பை சார், நான் இங்கிலீஷ் டீச்சர் எலிசபெத் கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே மேடம், பாய். சீக்கிரம் பிரேயருக்கு வந்துருங்க. சயின்ஸ் மிஸ் சந்தியா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மரத்தடியில நின்னுங்க. வெயில்ல நின்னா உங்க ஸ்கின்னுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகி அப்புறம் கருத்துருவீங்க. போங்க சார், எப்பவுமே உங்களுக்கு இதே கிண்டல் பேச்சு தான். அடடே, இங்கிலீஷ் மிஸ் எலிசபெத் வந்துட்டாங்க போல. I'm a burger girl, I'm a burger girl. In the world, I'm a burger girl. என்ன சார் நான் பேசிட்டு இருக்கேன், வாழைப்பழம் அங்க பாத்துட்டு இருக்கீங்க? அதுவா, இங்கிலீஷ் மிஸ் எலிசபெத் வந்துட்டாங்க, அதான் அவங்கள பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. இங்கிலீஷ் டீச்சர் எலிசபெத் உங்களை தான். இங்கிலீஷ் டீச்சர் எலிசபெத், உங்களை சந்தியா மிஸ் கூப்பிடுறாங்க. Oh, what a surprise. Sorry sir, நான் இங்கிலீஷ்ல பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேனா இன்னைக்கு இந்த உலகமே மறந்து போகுது சார். மிஸ், நீங்க பாடுறது அழகா இருக்கு, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறது அழகா இருக்கு. யோ சோசியல் சார் சுனில்குமார் இங்க வாருங்கயா. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், இவன் என்னடானா கடல் ஓட போயிட்டான். இதோ வரேன் சார், வரேன். என்ன மிஸ் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பார்க்காமலே போயிட்டீங்க. என்னய்யா இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தாலும் இங்கிலீஷ் பொங்குது போல. வாழ்க்கைக்கு இங்கிலீஷ் முக்கியமா இல்லையோ, கணக்கு ரொம்ப முக்கியம் ஐயா. ஆமா சார் கணக்கு வாத்தியார் முத்துகிருஷ்ணன்னா யாருக்குமே யாருன்னு தெரியல. நான் இன்னைக்கு யாருன்னு காட்டுறேன் பாருங்க. சரி சார், இன்னைக்கு கொடியேற்றினதுக்கு அப்புறமா நீங்க யாருன்னு இந்த ஊருக்கு காமிச்சிருங்க. வாங்க சார், இப்ப கொடியேற்ற போலாம். ஐயா 4 வருஷமா இந்த ஆள் கூட பேசிட்டு இருக்கேன். டெய்லியும் முத்துகிருஷ்ணனா யாருன்னு காட்டுறேன்ட்டு. ஹாய் மிஸ், இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ் கிடையாதுல்ல? இங்கிலீஷ் டீச்சர் எலிசபெத், இன்னைக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல ஸ்பீச் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நோ மேடம், நோ. ஹெச்எம் வந்து எந்த ஒர்க்குமே கொடுக்கல எனக்கு. ஸோ ஐ எம் ஃப்ரீ டுடே. யூ ஹேவ் எனி அதர் பிளான்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டீச்சர், வாங்க 2 பேரும் மரத்தடியில சேர்ந்து நின்று தேசிய கொடிக்கு சல்யூட் பண்ணிட்டு வருவோம். ஓகே கம் ஆன். எத்தனை மணிக்கு கொடியேற்ற போறாங்கோ? அதுவா டீச்சர் தெரியல, இப்ப போய் பார்த்தா தெரியும். எப்படியும் ஒரு 10 மணி 10:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். What is this 10 to 10:30? It's very bad. சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சது. ஆமா மிஸ், நானும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் தான் ட்ரை பண்றேன். சீக்கிரம் கொடியேத்திட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சாரி சூப்பரா கட்டியிருக்கடி. யாரு உனக்கு கட்டி விட்டது? வேற யாரா இருக்கும்? உங்க சித்தியத்தான் இருக்கும். யாரு? எங்க சித்தி இங்கிலீஷ் மிஸ் எலிசபெத்தா? அவங்களுக்குலாம் ஒழுங்காவே சாரி கட்ட தெரியாது, பேண்ட் ஷர்ட் தான் போட தெரியும். ஆமாட்டி, ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்டுடி. ஆமா, நீ பாக்குறதுக்கு உங்க சித்தியாட்டம் இருக்க. உங்க அம்மாவும் சித்தியும் ட்வின்ஸாமே, அப்படியாட்டி? ஆமாட்டி, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். நானும் பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கேன்டி. சரிடி பூ மாதிரி, உனக்கு யாருதான் சாரி கட்டி விட்டது? சயின்ஸ் மிஸ் டி. சும்மா சொல்லக்கூடாடி, சந்தியா மிஸ் உனக்கு சூப்பரா சாரி கட்டி விட்டுருக்காங்க. சாரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டி, படிக்க சொன்னதை கரெக்டா படிச்சியா? வாடி, கொஞ்சம் படிச்சிருக்கேன், இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங் மறந்துட்டே இருக்குடி. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் பேப்பரை பார்த்து போ தண்ணி படி, சரியா? இவ ஒருத்தி வந்தா ஏப்பா பாரு படின்ட்டு. இன்னைக்கு வந்தமா, வரிசையில நின்னமா, சல்யூட் அடிச்சமா, சாக்லேட் வாங்கிட்டு போனோமான்னு இருக்காம சுதந்திர தினத்துக்கும் அதை படிக்கிறது இதை படிக்கிறதுமா அவங்க 2 பேருக்கு ஒரு வேலையே இல்லடி. ஆனா இந்த சாரி மட்டும் பாக்குறதுக்கு அழகா இருக்குடி. அடியே, படிச்சாதானடி முன்னாடி போய் சொல்ல முடியும். சாக்லேட் தின்னா முன்னாடி போய் சொல்ல முடியுமா?
பாரு எப்படி சாரி கட்ட முடியுமா? அட போடி நெட்டவெள்ளி, நாம 2 பேரும் பின்னாடியே நின்று சாக்லேட் வாங்கிட்டு போயிடலாம். இவளுக்கு 2 பேரும் முன்னாடி நின்று பேசிக்கிட்டே இருக்கட்டும். வா. என்னடி கருமேனி பல்ல பல்ல காட்டுற? ஏன் சிரிக்கிற? அதானே கருமேனி, எதுக்காக சிரிக்கிற? அடியே மீனா, இங்க பாருடி, நம்ம பூமாரிய பாக்குறதுக்கு காமெடியா இருக்குடி. என்ன பூமாரி, குத்து டான்ஸா? டப்பாங்குத்து டமுக்கு குத்து, டப்பாங்குத்து டமுக்கு குத்து. நான் ஒண்ணு குத்து டான்ஸ் ஆடுறதுக்காகலாம் போகல, நான் ஸ்பீச்சுக்கு தான் சேர்ந்திருக்கேன். ஓ, அப்படி என்ன பெரிய ஸ்பீச்சுக்கு சேர்ந்துட்டேனே? வேலுநாச்சியார் பத்தி பேச போறேன்டி. எனக்குலாம் இதுல ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, சரியா? அது எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ஒரு கிளாஸ்ல ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸ்ல சூப்பரா படிக்கிறது நம்ம பூமாரி தானே, பின்ன அவள ஸ்பீச்சுக்கு கூப்பிடாம ஒன்னையா கூப்பிட்டுவாங்க? இங்க பாரு ஊதா, என்ன கூட இங்கிலீஷ் மிஸ் கூப்பிட்டாங்க, நான் தான் போகல. என்ன ரொம்ப ஓவரா சீன் போடாத, சயின்ஸ் மிஸ் தான் அதுக்கு இன்சார்ஜ், பின்ன எப்படி ஒன்னு இங்கிலீஷ் மிஸ் கூப்பிடுவாங்க? திமிர் பிடிச்சவ இந்த ஊதா, உண்மையை சொன்னா திமிர் திமிர்னு பேசினா. விட்டுடி, சண்டை எதுவும் வேணாம். நீ சும்மா இருடி, நீ இப்படி பயந்துட்டே இருக்கனாதான் அவளுக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்காளுங்க. வீரமா ஸ்பீச்சுக்கு சேர்ந்தா மட்டும் போதாது, உண்மையிலே கொஞ்சமாவது வீரமா இருக்கணும். கரப்பாம்பூச்சி கூட பயப்படுற நீ எதுக்கு இப்படி கையில வேலையேந்தி சீன் போடுற? வாடி கருமேனி போலாம். ஏண்டி கொஞ்சமாவது தைரியமா பேச வேண்டியதானடி? அவளுக்கு ஏதாவது பேசினா நாம கண்டிப்பா பேச மாட்டி. போடி, அவளுக்கு வேலை இல்லாம பேசுறாளுங்க. உங்க சித்தி கிட்ட சொல்லி இவள ஒரு வழி பண்ணணும்டி. எங்க சித்தி டீச்சரா இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவ என்கிட்ட ஓவரா பண்றாள்ல. இரு கண்டிப்பா நாம இவள சித்தி கிட்ட சொல்லி கொடுத்துடலாண்டி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடி, பாத்துக்கலாண்டி. வர்ற இந்த மேக்கப் மீனாவோட தொல்லை தாங்க முடியலடி. பசங்களா சீக்கிரம் வாங்க, பிரேயர்ல எல்லாரும் வந்து நில்லுங்க. இந்த பிடி சாருக்கு வர்ற வேலையே இல்ல, ஒழுங்கா விசில் அடிக்கவும் தெரியாது, உசுர் எடுக்கிறாரு விசில் அடிக்கிறங்க பேர்ல. ஆமாமா, வாயை திறந்தா காத்து தான் வருது, சும்மா விசில் அடிக்கிற எங்க பேர்ல காத்து ஊதிக்கிட்டு அலைதாருடி. முதல்ல இவருக்கு ஒரு விசில் வாங்கி கொடுக்கணும்டி. என்னடா சைனீஸ், இன்னும் Dress மாத்தாம இருக்க? ஆமாடா, இதோ பேக்ல தான் Dress வச்சிருக்கேன், மாத்திட்டு வந்துறட்டா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியாடா? யாராவது டோரை திறந்துட்டு உள்ள வந்துருவாங்களான்னு பயமா இருக்குடா. போ காவலுக்கு நான் நிக்கிறேன்டா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? வாடா முள்ளலி. டேய் அரக்கரண்டி, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம சைனீஸ் உள்ள Dress மாத்த போயிருக்கான். கிளாஸ் ரூமுக்கு தாப்பா கிடையாதுல்ல, அதான் நண்பனோட துணி மாத்துறதுக்கு மானத்தை காப்பாத்துறதுக்கு காவல் இருக்கேன்டா மச்சான். உயிர் காப்பான் நண்பன் தெரியும், மானம் காப்பான் காவல் காப்பான்னு இன்னைக்கு தான்டா கேள்விப்படுறேன். டேய், Dress மாத்துறதுக்கு ஏன்டா இந்த காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கடுப்பேத்தாம வாயை மூடிட்டு நில்லுங்களேடா. டேய் சைனீஸ், எங்க கிட்ட பழச்சிக்காத, வேற உள்ள வச்சு பூட்டிட்டு போயிரும் பாத்துக்க. டேய் சும்மா சொன்னடா பூட்டிராதடா, நான் ஸ்பீச் வேற கொடுக்கணும்டா. இவன் எதை பத்திடா பேச போறான்? எதை பத்தியும் பேசிட்டு போறான், யார பத்தியும் பேசிட்டு போறான். நாம வாங்க வந்ததே ஒரு சாக்லேட், இவங்க பேசும்போது நாம தூங்கிடுவோம்டா. அதுவும் சரிதான் மச்சான், அடிக்கிற வேலைக்கு லீவை விட்டுட்டு சுதந்திரம் கிதந்திரன்கிட்டே. அந்த காலத்திலேயே நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்கடா, ஆனா இன்னும் இந்த காலத்துல இந்த பசங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலையேடா. என்னடா சொல்ற? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுல்ல, ஆனா நம்மள இன்னும் ஸ்கூல்ல அடைச்சி வச்சு அடிமைப்படுத்துறாங்களடா. படிக்காம ஃப்ரீயா விட்ட வேண்டியதானே, நாமளும் சுதந்திரமா தெரிஞ்சிட்டு போறோம். சரியா சொன்னடா மச்சான், இதுக்கு நாம தான் ஒரு ஃபைட் பண்ணணும். அகிம்சை முறையில காந்தி தாத்தா மாதிரி போராடிடுவோமாடா. ஆட போடா, இவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம பேரண்ட்ஸ் வேற நம்மள ஸ்கூலுக்கு பத்தி விடுறாங்களே. முதல்ல வீட்ல அவங்கள எதிர்த்து போராடணும், அதுக்கப்புறமா இவங்கள எதிர்த்து போராடணும். தவிச்சு போகும்டா. வாய்ப்பில்ல ராஜா, அப்புறம் சோத்துக்கு நாம சிங்கிதான் அடிக்கிறோம். பள்ளிக்கூட வார அந்த பேர்ல பெஞ்சு தேய்ச்சிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு போயிட வேண்டியதாண்டா. டேய் எப்படிடா இருக்கு பாக்குறதுக்கு? அதுவாடா சொன்னா அப்புறம் அழக்கூடாது. ஏன்டா அழுவுற அளவுக்கு நீ என்ன சொல்ல போற? வேற ஒண்ணும் இல்ல மச்சான், பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கு. ஆமா, இனி யார் மாதிரி வேஷம் போட்டிருக்க அத சொல்லுடா. டேய் பார்த்தாலே தெரியலையாடா, ஏன் சட்டையில வேற ரோஜா பூ வச்சிருக்கேனே. டேய் நீ ரோஜா பூ வச்சுக்க இல்ல தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்க, யாருன்னு சொல்லுடா. லூசு பெல்வலா,
நான் நேரு மாமா மாதிரி வேஷம் போட்டிருக்கேன்டா. ஐயோ ஐயோ, நேரு மாமாக்கு வந்த சோதனை. நல்ல வேளை அவர் அப்பமே அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டாரு. ச்சே, உங்களை திருத்தவே முடியாதுடா. நாங்க எழுதின பரீட்சை பேப்பரை கூட திருத்த முடியலன்னு சாரு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதுல எங்களை திருத்த வந்துட்டான். வா வா, மேடையில முன்னாடி நின்று காலு காலம் கத்துவியே அதை பண்ணு. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து மேடையில சொன்னா இவனுங்களுக்கு காலு காலுன்னு கத்துற மாதிரியா இருக்கு. ச்சே. என்ன ராணி டீச்சர் நீங்க ஏத்துறீங்களா? சார் நீங்களே கொடி ஏத்துங்க சார். பிளாக் சல்யூட். சயின்ஸ் மிஸ், ஸ்பீச்சுக்கு இன்சார்ஜ் நீங்க தானே? ஸ்பீச் வேற சொல்லுங்க பசங்களை. பசங்களா, ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வாங்க, ஸ்பீச் சொல்லுங்க. அதோ பாரு ரோடு, ரோட்டு மேல காரு, காருக்குள்ளே யாரு? நம்ம மாமா நேரு. நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. நான் நல்லா படிப்பேன், நாட்டுக்காக உழைப்பேன். வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் யாரு? அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வீரமங்கை வேலு நாச்சியார். நான் இப்பொழுது என்னை பற்றி உங்களிடம் சொல்ல போகிறேன். சொல்லு சொல்லு, சொல்லி தொலை. வேணான்னா மட்டும் விடவா போற? இந்தியாவின் விடுதலை போராட்ட பெண் வீரர்களில் வேலு நாச்சியாரும் ஒருவர். இவர் குயிலி என்ற பெண் தளபதியுடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். வேலு நாச்சியார் வீரமங்கை. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். சரி சரி, பசங்க எவ்வளவு நேரம் தான் இப்படி வெயிலே நிப்பாங்க? சீக்கிரம் பசங்களுக்கே ஸ்வீட் கொடுங்க. இப்படியே பேசிக்கிட்டு தீங்கடா. ஒரு ஆரஞ்சு மிட்டாயா தாரானு பார்க்கலாம். ஏய், எங்க சிட்டி சொன்னாங்கடி சாக்லேட் வாங்கிட்டாங்களாண்டி. நல்ல வேலை, டீச்சர் வீட்ல ஒரு ஆள் இருக்கிறது நல்லதா போச்சு. நான் கூட ஆரஞ்சு மிட்டாயோ நினைச்சேன். சாக்லேட்டுங்கிற அளவுக்கு தெரிஞ்சிச்சே, அதுவே சந்தோஷம். ஐ, எனக்கு சாக்லேட் கிடைச்சிருச்சு. பசங்களா, இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு 3 நாள் லீவ் இருக்கு. மறக்காம திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு லீவ் போடாம வந்துடணும் பசங்களா. ஓகே சார். சரி சரி, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போலாம். பிடி சார் சொல்றபடி கேட்டு போகணும். பசங்களா, ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களுக்கு வழி விடுங்க. பொண்ணுங்க வெளியில போகட்டும். வரிசையா போங்கம்மா, அதுக்கப்புறம் பையங்க வருவாங்க. ஐ, ஜாலி ஜாலி. நாம தாண்டி ஃபர்ஸ்ட் போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க நேம் எல்லாம் நான் ஷேர் பண்றேன்.